டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரைவேட் ஸ்கூல் 12th படித்த ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக செல்வி போட்டிருந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனுடைய ஹியரிங் இன்னைக்கு வந்தது மக்களே, கள்ளக்குறிச்சியுடைய சிஜிஎம் கோர்ட்டில். என்ன நடந்துச்சு அந்த சிஜிஎம் கோர்ட்டில் அண்ட் என்ன நடக்க போகுது அடுத்த ஹியரிங்கில் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சக்தி மெட்ரிக் 12th படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற மாணவி 12/7/2022 அன்னைக்கு நைட்டு 10:38:43 அவருடைய சித்தி கொடுமையான செல்வி கொடுமை தாங்க முடியாமல் எங்கள் வீட்டுக்கு போனால் அடித்து கொன்றுவாளோ அப்படிங்கிற பயத்தினால மேலேருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு என் மாணவி மக்களே. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி சார்ஜ் ஷீட் போட்டாங்க. சார்ஜ் ஷீட்டில் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டு கிட்டத்தட்ட 1 வருட காலம், 1 வருஷம் 2 மாத காலமாக இன்னும் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை போடாமல் அது வேணும் இது வேணும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய செல்வி ஆகிய சித்தி செல்வி. ஒரு ஆஸ்பெக்ட் யோசிச்சு பார்க்கணும் மக்களே. இதை தற்கொலைன்னு போட்டிருக்காங்க, இது கொலைன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக 3 வருஷ காலமாக பேசியிருக்கக்கூடிய செல்விக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடுறதுல என்ன சிக்கல் இருந்துட முடியும்? ஏன்னால் இது நீங்கள் அதாவது இப்போ செல்வியாக இருக்கட்டும், செல்வி சார்ந்தவங்களாக இருக்கட்டும், இது தற்கொலை கிடையாது, இது ரேப் அண்ட் மர்டர்னு நீங்கள் சொல்கிறீங்கனால் அது எந்த ஆதாரத்தை சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது மக்களே. இதெல்லாம் இந்த மாதிரியான பேசுவதற்கெல்லாம் நிறைய ஆப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அது விட தனியாக பார்க்கலாம் மக்களே. பட் இந்த கேஸ் இப்போ பார்த்துருவோம். இன்றைக்கி கள்ளக்குறிச்சி சிஜிஎம் கோர்ட்டில் இந்த வழக்கு ஹியரிங்க்கு வந்த பொழுது காலைல ஃபஸ்ட்டு இந்த ஹியரிங் இந்த கேஸ் வந்த பொழுது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேறு கோர்ட்டில் இருந்திருக்காரு. ஸோ அவர் அங்கே வரல. ஸோ இந்த கேஸ் பாஸ் ஓவர் பண்ணப்பட்டது. மறுபடியும் அந்த கேஸ் ஹியரிங் வந்தப்போ பிபி வந்துட்டு ஹீ ஆஸ் ஃபார் டைமிங் அட்ஜர்மெண்ட் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, அடுத்த ஹியரிங்கில் நாங்கள் மொத்தமாக கவுண்டர் கொடுத்துட்றோம்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ ஹியரிங்க்கான டைம் கொடுக்கப்பட்டது. அப்போ இவங்க தரப்பில் ஷார்ட் கேட்டிருக்கிறாங்க. 3 வாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10/7/2024 அன்றைக்கி டேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களே. ஸோ ஜூலை 10th அடுத்த ஹியரிங் வரப்போகிற டேட்டு மக்களே. சரி, இப்போது இதில் என்ன கொடுக்க போகிறாங்க, என்ன கொடுப்பாங்க, என்ன நடக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே. நாம் விசாரித்த வரைகள் இந்த வழக்கு அப்படிங்கிறது புதுசு கிடையாது. விழுப்புரத்தில் போட்ட வழக்கு இங்கே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு நமக்கு தெரியும். விழுப்புரத்தில் ஒரு சில கவுண்டர் போட்டாங்க நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல என்ன கவுண்டர் போடுவாங்க நம்ம பார்த்துருவோம். இப்போ போன ஹியரிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 26 ஃபுட்டேஜ் ஓப்பன் ஆகலை அப்படின்னால் அதற்கு ஹை கான்ஃபிகரேஷன் சிஸ்டம்ஸ் தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா அது ரொம்ப ஹெவியான சொல்லி கொடுத்துருக்கா ஒரு கவுண்டர் விழுப்புரத்துலேயே போட்டிருக்காங்க. இப்போ கலவச்சு என்ன பண்ண போகிறாங்க நான் சொல்கிற மக்களே. அதாவது நாம் விசாரித்த வரையில் ஃபஸ்ட்டு கால் டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட் சிடிஆர் அப்படிங்கிறதை கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா செல்வி தரப்பு ஒரு 14 பேர் கேட்குறாங்க. அதுவே ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ், அதனை கொடுக்க மாட்டார்கள். வேணும்னால் சந்தேகமாக ரொம்ப சந்தேகப்படக்கூடிய இவங்க சந்தேகத்தை முன்வைக்கக்கூடிய 2 இல்லை 3 பேர்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் அன்னைக்கு தேதியிலேருந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் கிடைக்கும் மக்கள். அடுத்தது ஜென்ரல் டேரியை பொறுத்தளவுக்கு அதனை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. இது நம்ம ரொம்ப தெளிவாக சொன்ன மக்களே. ஜென்ரல் டேரியை பொறுத்தளவுக்கு நீதிபதி அவர்கள் கூட சந்தேகம் இருந்தால் அதனை வாங்கி பார்த்துட்டு அதோடைய ஒரிஜினலை திருப்பி கொடுத்துடணும். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மக்களே. அடுத்தது 26 ஃபுட்டேஜ். ஆல்ரெடி என்னென்னா ஒரு கவுண்டில் சொல்லியிருப்பாங்க, ஒரு சில வீடியோக்கள்லாம் கொடுத்தால் ஆல்ரெடி செல்வி என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இறந்த விஷயத்தையே ரேப் அண்ட் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா பரப்பி புழுகி ஒரு பெரிய மாபை திரட்டி கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கா. சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஆஸ்பெக்டை பயன்படுத்தி இதை பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்பொழுதும் செல்வி அவளுக்குன்னு ஒரு சேனல் வச்சிட்ருக்கா. அண்ட் செல்வியை சார்ந்தவங்களாம் சேனலில் இன்னும் மாபை திரட்டுறதுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி செல்வியோட வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள்லாம் கூட்டம் கூடணும், இன்னும் கூட்டத்தை கூட்டணும், இன்னும் கலவரத்தை பண்ணணும் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி கூறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ செல்வி இஸ் எ ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்டு. இவகிட்ட இந்த மாதிரி ஃபுட்டேஜஸில் கொடுத்தோம்னால் இதை வச்சு நேரட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இதை வச்சு மாபை திரும்ப திரட்டிக்கிட்டு இன்னொரு கலவரத்தை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆடியோ ஒன்று பண்ணியிருக்கா. இப்போது இவரோட சேனலை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டும் இருக்கிறாங்க. செல்வியை சார்ந்தவர்களும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் திரும்பியும் ஒரு கலவரத்தை லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்படுத்துவதற்கு செல்வி முற்படுவாள். அதனால் சில வீடியோஸை ஓப்பன் கோர்ட்டில் ஜட்ஜுக்கு முன்னாடி
அவங்க தரப்பு அட்வொகேட்டையும் வச்சுக்கிட்டு நாம் காட்டுவதற்கு முற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது ஏன்னா ஒரு எல்லா லோயர் கோர்ட்லேயுமே அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் மக்களே. ஓப்பன் கோர்ட்டில் அந்த வீடியோஸை வந்து ப்ளே பண்ணி காட்டுறோம், அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். இல்லை அது கொடுப்பதற்கு முடியாது அப்படின்னால் அவங்க ஜட்ஜ் சொல்கிறாங்க, நீங்கள் சும்மா கவுண்டர் போடாதீங்க, அழகாக வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டை வச்சு கவுண்டர் போடுங்க அப்படிங்கிறாங்க. டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் வச்சு கவுண்டர் போடலாம், இல்லது ஓப்பன் கோர்ட்டில் இதை காண்பித்து நீங்கள் பார்த்துக்கோ, அவ்வளோதான். சந்தேகம் என்னன்றதை பார்த்துக்கோ, உனக்கு என்ன போடணும், ப்ரொடக்ஷன் தானே போடணும், இதை போட்டு பார்த்துக்கோன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கிறது மக்களே. ஸோ ஜெனரல் டைரி கொடுக்க மாட்டாங்க, வீடியோஸ் எப்படி கொடுத்துற வாய்ப்பு இருக்கிறது, வீடியோஸ் எப்படி காமிக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது ஃபோன் நம்பர்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடையாது, அப்படியே கொடுத்தாலும் 2-3 பேர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்ட் அவ்வளோதான் மக்களே. எஃப்ஐஆர் புக்கும் கொடுக்க மாட்டாங்க. எஃப்ஐஆர் புக்கு, ஜிடி இதெல்லாம் வந்து காவல்துறையுடைய டாக்குமெண்ட்ஸ், ப்ராசிக்யூஷன் கூட கிடையாது. இது போலீஸ் டாக்குமெண்ட்ஸ். போலீஸ் டாக்குமெண்ட்ஸை நீதிபதிக்கு சரிபார்க்க காட்டலாம், பட் ஒரு தனிநபர் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு சிஆர்பி சட்டமே கிடையாது. வேணுன்னா உங்களுக்கு அந்த சமயத்தில் நீங்கள் வாங்கி பார்த்து திருப்பி கொடுத்துருங்கன்பாங்க. ஸோ ஜெனரல் ஏரியா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு எஃப்ஐஆர் புக்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் வாங்கி அப்படியே பார்த்துட்டு திருப்பி கொடுத்துடணும். ஓப்பன் கோர்ட்டில் அவ்வளோதான். நோ டைம் ஃபார் எனிதிங். இது யாராவது வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோகிராஃப் பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணால் மாட்டிப்பாங்க. இந்த பாக்கெட்டில் ஃபோன் வச்சு எடுக்கிறது, கண்டிப்பாக நீதிபதி இதை பார்க்க வேண்டும் மக்களே. நம்ம இங்கே பதிவு பண்ணுவோம். ஏன்னா ராமலிங்கம் அப்படிங்கிற நபர் செல்வியோடைய ஹஸ்பண்டு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கார். எப்படின்னா ஓப்பன் கோர்ட் வளாகத்துக்குள்ளே, கோர்ட் ஹாலுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை செல்ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டு ரவிக்குமார் மற்றும் சாந்தி ரவிக்குமார் அவங்க வந்திருந்த சமயத்தில் என்ன பேசுகிறாங்கன்ற ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தோம். இந்த ரெக்கார்ட் பண்ணிருக்கிற விஷயத்தை எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து he may give this video to some XYZ person to publish in the யூடியூப் சேனல்ஸ். அதுதான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான்றதை பார்த்து விட்டு டவாலி அவர்கள் வந்து அந்த ஃபோனை பிடுங்கி டெலிட் பண்ண சொல்லியிருக்கார். இப்போது இந்த மாதிரி ஓப்பன் கோர்ட்டில் சில விஷயம் கொடுக்கப்பட்டாலும் அந்த இடத்துல ராமலிங்கம் மாதிரி ஆட்கள் செல்ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணக்கூடாத மாதிரி அங்கே நீதிபதி பார்த்து கொள்ள வேண்டும். ராமலிங்கம் வந்து பெட்டிஷனர் சைடில் வந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது தான். பட் இந்த இடத்துல முந்திரி கொட்டை மாதிரி வந்து நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வச்சு ஏதாவது போட்டு இவங்க தேவையில்லாமல் அஜெண்டா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நீதிபதி கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். இவங்கெல்லாம் அதற்கு கேப்பபிள் பீப்புள், அப்படி செஞ்சும் இருக்கிறாங்க. ஸோ தே கேன் பிகம் அன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் ஆன் திஸ். இந்த வேலையை செய்வார்கள். ஏனால் நீதிமன்றத்தை கோர்ட்டாளுக்குள் நடக்கக்கூடிய விவாதங்களை நீதிபதிக்கு தெரியாமல் படம் பிடிக்கிறது, ஃபோன் வச்சு படம் பிடிக்கிறது அப்படிங்கிறதே குற்றம். இந்த குற்றத்தை பண்ணவர் தான் ராமலிங்கம். மறுபடியும் பண்ணுறதுக்கு முற்படுவதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ இல்லை இவங்க தரப்பில் யாராவது ஒருத்தவங்க பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ இதை நீதிபதி சரிபார்த்து கொடுக்க வேண்டும் நம்மளுடைய தாழ்மையான கோரிக்கையை முன் வச்சு ஆசைப்படுறோம் மக்களே. ஸோ இப்படி தான் அடுத்த ஹியரிங் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 2 டேஸ் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 வாரத்துக்குள்ளே எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஸோ ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட என்னென்ன உனக்கு வேணுன்றதை அழகாக கொடுத்துருவாங்க. எல்லாமே காப்பியாக கொடுக்க மாட்டாங்க, அங்கேயே பார்த்துட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களே. இதற்கு பிறகும் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் நான் போட மாட்டேன், நான் சரியாக பார்க்கல, என் கண் நொல்லையாகி போச்சு, கண் தூசு வந்து போச்சு பார்க்குறப்போ, திருப்பி வேணால் கேட்டிருந்தாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இதற்கு மேலே ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடாமல் டிலே பண்ணிட்டுருந்தாங்கன்னா இந்த கோர்ட் கேன் டேக் இட்ஸ் ஓன் கால். ஏன்னால் கோர்ட் ஓரளவு தான் பார்க்கும். ஒரு அளவுக்கு மீறி நீ ஓவராக பண்ணுறதை கோர்ட் பார்க்காது. கோர்ட் அதற்கு பிறகு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடாட்டியும் இந்த சார்ஜ் ஷீட்டை நம்பர் பண்ணி விடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மக்களே. சரி, நம்பர் பண்ணுறாங்க என்ன பண்ணுவாங்க, என்ன நடக்குன்றதை பார்த்துருவோம். இப்போ இந்த வழக்கு அப்படிங்கிறது 2 வழக்காக பிரியும். என்னென்னால் ஒரு வழக்கு அப்படிங்கிறது தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு. அந்த மாணவி இறந்துருக்காங்க, தற்கொலைக்கு தூண்டினது யார் அப்படிங்கிற ஒரு வழக்காக வரும். ஆக்சுவலாக சின்னசேலம் காவல் நிலையத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர் அப்படிங்கிறதே அந்த செக்ஷனாக போட்டிருக்கிறாங்க மக்களே. அந்த செக்ஷன்ஸில் போடப்பட்ட அந்த எஃப்ஐஆரின் கீழே போடப்பட்ட சார்ஜ் ஷீட் தான் இது. இப்போ இந்த சார்ஜ் ஷீட்டு அந்த வழக்கோடு கம்பைன் பண்ண ஒரு சார்ஜ் ஷீட். இதில் என்ன மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்யூஸ் நேம் மாறிடும். என்னென்னால் அக்யூஸ்டாக அந்த இந்த எஃப்ஐஆரில் போடப்பட்டது வந்து பள்ளித்தரப்பை போட்டிருக்காங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு சார்ஜ் ஷீட் நம்பர் பண்ணதுக்கு பிறகு நீதிபதி இந்த சார்ஜ் ஷீட்டை ஃபுல்லாக பார்த்திருக்கும் பட்சத்தில் அதில் கண்டிப்பாக ஒரு வார்த்தை இருக்கும். என்ன இருக்குன்னால்,
இந்த மாணவி இறப்பதற்கு, தற்கொலை செய்து இறப்பதற்கு முழுமூல காரணம் யாருனால் செல்வின்னு போட்டிருக்கும். ஸோ அந்த வார்த்தையை வச்சு இந்த கேஸில் செல்வியை அக்யூஸ்டாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அரெஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது மக்கள். இது ஒரு பாயிண்ட். சரி, இன்னொரு விஷயம் சொல்லலாம். இன்னொரு எஃப்ஐஆர் மாறும். அது என்ன எஃப்ஐஆர்னால் ஹாஸ்டல் ஆக்ட்னு ஒரு எஃப்ஐஆர் வரும். அந்த எஃப்ஐஆரில் சேர்மன், செக்ரட்டரி, பிரின்சிபல் 3 பேரையும் போட்டு அதற்கு என்னவோ அது ஹியரிங் நடக்கும். அது ஒரு தனி ஹியரிங் போய் ஒரு தனி ஹியரிங் போகும் மக்களே. இப்போ இந்த ஹியரிங்கை பொறுத்தளவுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, செல்வி இடத்துல பொறுத்தளவுக்கு இந்த விசாரணை எந்த அளவுக்கு துல்லியமாக போயிருக்குன்றதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. நம்ம எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் மக்களே. அந்த மாணவியோடைய கையில் வந்து ஒரு சில கட்டு இருந்திருக்கு. அந்த கட்டை போஸ்ட்மார்ட்டத்தில் எவ்வளோ டீப் கட்டு அப்படிங்கிறத அவங்க பார்த்துருக்காங்க. இது இவ்வளோ டீப்பான கட்டு எதை வச்சு போட முடியும் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு பிளேடை வச்சு கட் பண்ணியிருக்கான். இப்போ இந்த பிளேடை வச்சு கட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறத, இந்த கட் அப்படிங்கிறத சும்மா விட்டுருக்க முடியாது. ஷி மைட் ஹவ் டேக்கன் டு சம் ஹாஸ்பிட்டல்ஸ். அந்த மாணவியை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க, எந்த டாக்டர்ஸ் வந்து அதை குணப்படுத்தி செக் பண்ணாங்க, யார் அந்த கேஸ் அட்டன் பண்ணதுன்றதை முதற்கொண்டு விசாரித்து சார்ஜ் ஷீட்டில் போடப்பட்டிருக்க தகவல் கிடச்சிருக்கு மக்கள். ஸோ இப்படி அந்த பொண்ணோட உடம்புல சில காயங்கள் அங்கங்கே இருக்குது. இந்த காயங்கள்லாம் எங்கேருந்து, இந்த காயங்கள்லாம் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத விசாரித்து பார்க்குறப்ப தான் அந்த மாணவியோடைய கூட பழகக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இந்த மாணவி பலமுறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. தற்கொலைக்கு முயற்சி பண்ண என்ன காரணம்னு பார்த்தால் செல்தான் காரணம். பல காரணங்களுக்கு செல்வி அதுக்கு தற்கொலைக்கு முயற்சிக்கு தூண்டியிருக்கிறான். ஃபஸ்ட்டு அந்த ஒரு பையன்கிட்ட பேசினது, ரெண்டாவது அந்த ஸ்கூலில் போட அடம் பிடிச்சது. சக்தி ஸ்கூல் தான் நான் போய் படிப்புன்னு அடம் பிடிச்சதுக்கு கூட அந்த மாணவி அடித்து சித்திரவதைப்படுத்தி அவள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கான். அதே மாதிரி இந்த பையன்கிட்ட பேசினதுக்கு அந்த பொண்ணு நீ தப்பாக நடந்துக்கிட்ட அந்த பையன்கிட்ட அப்படி சந்தேகம் இருக்குன்னு சொல்லி சந்தேகப்பட்டு அதுக்கு அந்த பொண்ணை அடித்து சித்திரவதைப்படுத்தி யூரின் டெஸ்ட் எடுத்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் செக் பண்ணி அதன் மூலியமாக வரக்கூடிய மன அழுத்தத்தில் இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணியிருக்கா. இப்படி பல தற்கொலைகள் முயற்சியில் இந்த பொண்ணு ஈடுபட்டிருக்கா. எல்லாமே ஃப்ளாப் ஷோ ஆகிடுச்சு. ஏதாவது ஒரு ரூபத்தில் யாராவது காப்பாற்றிடுறாங்க. அண்ட் அந்த தற்கொலை முயற்சி அப்படிங்கிறது ஏன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவ்வளவு இருக்கிறது. அண்ட் இந்த பொண்ணு இந்த மாதிரி தற்கொலை முயற்சியெலாம் ஈடுபட்டதில் எதுக்கெல்லாம் நான் ஈடுபட்டேன் இந்த மாதிரி தற்கொலை முயற்சி ஈடுபட்டேன் அப்படிங்கிறது இந்த பொண்ணு கைப்படல் லெட்டரும் இருக்குது. லெட்டர் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாருதி அப்படிங்கிற புக்கில் வச்சுருந்த டோட்டல் நோட்டு ஃபுல்லாக. அந்த நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா மக்களே எந்தெந்த நாளில் ஏன் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணேன், எதுக்கு முயற்சி பண்ணேன், அதுக்கு வந்து செல்வி என்னென்ன பண்ணா, எப்படி அடித்தா, எதுக்கு எந்த ரூபத்தில் முயற்சி பண்ண எல்லாமே இந்த பொண்ணு எழுதியிருக்கா. இது எல்லாமே ப்ராப்பரான எவிடன்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கு சார்ஜ் ஷீட்டில். இப்போது இவ்வளோ தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவ எதுக்கு பண்ணுறா, பண்ணுறான்ற காரணங்களை பார்க்குறப்போ இந்த பொண்ணு அந்த பையன் கூட பேசியிருக்கான்றது தான் மூல காரணமாக அமையுது. இந்த இன்ஸ்டாகிராமில் வேறு பேர் வச்சுட்டு வந்து அந்த பொண்ணு சேட் பண்ணது எல்லாம் மாட்ட ஆரம்பிக்குது. அதை அடிக்கிறா, சித்திரவதைப்படுத்துகிறா. இப்போது இந்த ஹாஸ்டல்லையும் பிரேஸ்லெட்டை அழுதுருக்கா. அழுகிறப்போ யார் பிரேஸ்லெட்டு, யார் வாங்கி கொடுத்தது, எதுக்கு அழுகிற அப்படின்னு கரெக்டாக ஜூலை 10 அன்றைக்கி இந்த ஃபோனில் பேசுகிறவ கேட்குறா செல்வி. ஜூலை 11 அன்றைக்கி சந்தோஷ் வந்து, ஜூலை 10 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 11 திங்கக்கிழமை அன்றைக்கி வீட்டில் பண்ண பிரியாணியை கொண்டு போய் கொடுக்க தம்பி வர மாதிரி வந்திருக்கிறான். வந்திருந்த பையன்கிட்ட வந்து நாளைக்கு வர சொல்லி வீட்டுக்குன்னு சொல்லியிருந்திருக்கா செல்வி. ஸோ அடுத்த நாள் அந்த வார சண்டே அன்னைக்கு வீட்டுக்கு போனால் யார் அந்த பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்தது, யார் இந்த பையன், இன்னும் பேசிக்கிட்டு இருக்கியா, எப்படி வாங்க எல்லாமே கேட்டு அடித்தா திரும்ப வலிக்கும், சித்திரவதை அனுபவிக்கணும், ஸ்கூலில் சேர்த்து விட மாட்டா, டிஸ்கன்டினியூ பண்ண சொல்லுவா, இப்படின்னு ஏகப்பட்ட பயத்தில் இந்த பொண்ணு பண்ணதா தற்கொலை. அதாவது இத்தனை வாட்டி பண்ண தற்கொலையே ஃப்ளாப் ஷோ ஆகிடுச்சு. இந்த வாட்டி அது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, இறந்துட்டான் அந்த பொண்ணு. இது எல்லாமே சார்ஜ் தெளிவாக இருக்குது மக்களே. ஸோ இது இந்த மாதிரி பிளேடு வெட்டுகள் ஏன் வெட்டுவாங்க, லெட்டரில் அந்த பொண்ணு எழுதின அந்த காரணங்களை வச்சு சும்மா பண்ணல மக்களே. அந்த காரணங்களையும் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் கொடுத்து அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து இந்த பொண்ணு என்ன மாதிரி மனநிலைமையில் இருந்திருப்பா அப்படிங்கிறதையும் வந்து ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. அது அட்டாச் பண்ணப்பட்டிருக்கு சார்ஜ் ஷீட்டில். இப்போது ஜட்ஜ் என்ன கேட்பாங்கன்னா, என்னம்மா அந்த பொண்ணு இறந்ததுக்கு நீ தான் காரணமாமே,
இவ்வளோ தெளிவாக இருக்குது சார்ஜ் ஷீட்டு அப்படின்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்ல சொல்லுன்னு பார்க்கணும் மக்களே. செல்வி அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோன்ற நம்ம பார்த்தே ஆக வேண்டும். இப்போது இந்த வழக்கு, இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னால் இதில் பல லூஸுங்க பேசுகிற மாதிரியெல்லாம் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் டிலே பண்ணுற ஸ்கூல் தரப்புன்னு பேசிகிட்டு இருக்குதுங்க. ஸ்கூல் தரப்புக்கு சம்மந்தமே கிடையாது. ஸ்கூல் தரப்புக்கு பொறுத்தளவுக்கு இந்த கேஸ் அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன்லேயே முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே இட் ஹஸ் கான் டு த கோர்ட். இப்போ கோர்ட்டு பிட்வீன் த போலீஸ் அண்ட் செல்வி, இவ்வளோ தான். அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லணும் இந்த இடத்துல, இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை சீக்கிரம் முடித்தா யாருக்கு பெனிஃபிட்னு பார்த்தா ஸ்கூல் தரப்புக்கு பெனிஃபிட். ஏன்னா இந்த நம்பர் ஆகும் சார்ஜ் ஷீட். நம்பர் ஆச்சுன்னா இந்த உலகத்துக்கும் எல்லாருக்குமே எவன்லாம் இது கொலை நம்பிட்டு இருக்கானோ அவங்க எல்லாருக்குமே இது தற்கொலை தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படும் கோர்ட்டால். அதே மாதிரி இந்த தற்கொலைக்கு யார் காரணம் அப்படின்றது பார்க்குறப்போ சிலர் தான் காரணம் கன்ஃபார்ம் பண்ணப்படும் கோர்ட்டால். அப்போது இந்த ஊர் உலகத்தை எல்லாத்துக்குமே இந்த மாணவி இறந்தது தற்கொலை காரணம் செல்வி அப்படின்னு செல்வி அக்யூஸ்டாக சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை முடியாமல் பார்த்துக்கிறது தான் இவங்களோட வேலை. அது வேணும், இது வேணும், அதை கூட கேட்டு உட்காந்துருக்கிறது. இப்போ அடுத்த ஹியரிங்கை பொறுத்தளவுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதை எல்லாத்தையுமே முடிச்சுட போகிறாங்கன்னு நமக்கு தகவல் கிடைக்கிது மக்கள். ஸோ முடிச்சு விட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த ஹியரிங்கில் மேக்ஸிமம் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டே ஆகணும். அப்படி போடாமல் டிலே பண்ணுறாங்க. பாப்பா மோகன் ஐயா வரல, அவர் வேறு கேஸில் பிஸி ஆகிறாரு, இது வரமாட்டேங்க, எப்படிலாம் பேச முடியாது. இப்படி எத்தனை ஹியரிங் பேச முடியும்னு தெரில. உங்கள் ஐயா வரலன்னா கொடுத்து விட்ருங்க பாருங்க அஃபிடவிட், ஏன் ஜட்ஜி சொல்லுவார். அந்த ஐயாவோட அசிஸ்டண்ட் வராருல, கொடுத்துட்ருங்கப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிந்த மக்களே, அடுத்த ஹியரிங்கில் ப்ராசிக்யூஷன் தரப்பு இந்த விஷயத்தை முடித்து விட்டார்களே ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அப்படிங்கிறதை செல்வி தரப்பு போட்டே ஆகணும். அப்படி போடல அப்படின்னாலும் அவருக்கு சிக்கல். என்னம்மா எல்லாம் கொடுத்தாச்சு இல்லை, ஏன் போட மாட்டேன்னு கேட்பார் ஜட்ஜு. அப்படி போட்டுட்டுக்கு பிறகு தான் த கேம் ஸ்டார்ட்ஸ் மக்களே. இந்த சார்ஜ் ஷீட்டின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மாணவி இறந்ததற்கு யார் காரணன்றது ரொம்ப தெளிவாக உள்ளே இருக்கும். அதற்கு பிறகு இந்த எஃப்ஐஆரில் யார் பேர் எடுக்கிறாங்க, யார் பேர் அக்யூஸ் சேர்க்குறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்த்து ரசிக்கலாம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டு நாடி சட்டுன்னு பணம் வரும்.